அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 15/2/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சேமிப்பின் முயற்சிகள் துவங்கக்கூடிய நாளாய் உள்ளது. புது புது விஷயங்களை சேமிக்கலாம் அல்லது புது புது விஷயங்களை துவங்கலாம். வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. எதிர்காலத்துக்கு தேவையான எந்த ஒரு விஷயங்களையும் புதிதாய் துவங்கவோ துவங்கி நடத்தவோ அதில் ஆர்வம் காட்டவோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கு. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்று உங்களுடைய நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான 8 வகை லட்சுமி அம்மன்கள். அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்தி லட்சுமி, சௌந்தர்ய லட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்தி லட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமி அம்மன்களை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். நல்ல முன்னேற்றத்தை தரும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அருட்பெருஞ்சோதி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவகிரக நிவாரணமாக நவதானியத்தை தயார் செய்து யாராவது ஒருத்தருக்கு இயலாமையில் இருப்பவர்களுக்கு அதை தானமாய் கொடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தர உகந்த நாளாய் அமைத்து தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உடல் நலத்தில் சிறந்த முன்னேற்றம் உள்ள நாளாய் இருக்கும். ஹாஸ்பிட்டல், மூலிகை வைத்தியம், இப்படி எந்த வகையான வைத்திய முறைகள் முயற்சி பண்ணுறவங்களா இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றத்தை தேடித்தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 3. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களான மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம் அவதாரம், கிருஷ்ணாவதாரம் மற்றும் கல்கி அவதாரம் ஆகிய மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அரோகரா. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம் ரிஷப வாகனத்தில் இருப்பவரை வழிபட்டால், அதாவது சிவபெருமான் நந்தி வாகனத்தில் இருக்கும்படியான சிலைகள் படங்களை வழிபட்டால் இன்றைய தினம் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபம் அடைவீர்கள். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8.
இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாயண ஹனுமதே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கண்ணனின் திருப்பெயரை 108 முறை சொல்லிட்டு வாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பாவ நிவர்த்தி ஏற்படும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும். அப்படிங்கும்போது 2 வகையான விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று, இன்றைய தினம் வருமானம் பெருகி வரலாம். இன்னொன்று, இன்றைய தினம் செலவுகள் பெருகி வரலாம். ஏன்னா 2ல் எதுவாக இருந்தாலும் பணப்புழக்கம் ஏற்படும் நாள் தான். அதனால் கடகராசி என்பர்களே, இன்றைய தினம் சரியான வாய்ப்புகள் அமையும் போது தவற விடாமல் அதன் மூலமாக பண திருப்திகரமான வரவிற்கு ஏற்பாடு செஞ்சுக்குங்க. அதே மாதிரி தேவையில்லாத விரயங்கள் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா கவனமாக இருந்து தக்க வச்சுக்கோங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீளம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 6. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சிதம்பரேஸ்வரா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனியின் தோஷம் நீங்க சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு சனியின் தோஷம் நீங்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனதில் இருந்த சந்தேகங்கள் நீங்கும் நாளாய் உள்ளது. அப்ப மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கும் அப்படின்னு வருதுனாக்கா, உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு இருக்கிற குழப்பங்கள், அடுத்தவங்க மேலே இருந்த சந்தேகங்கள், இது எல்லாம் நீங்கும். சந்தேகங்கள் நீங்கும் நாள் தான். ஆனால் அதுவே உங்களுக்கு குற்ற உணர்ச்சியை தந்துடாமல் பார்த்துக்குங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 18. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி பராசக்தி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் இன்றைய தினம் தீபமேற்றி வழிபட உங்களுக்கு மன அமைதியும் மன ஆறுதலும் கிட்டும் நாளாக உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் இரவு நேர பயணத்தில் கவனம் தேவை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் யோக மார்க்கம் தரும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் ஹோரையில் பச்சை உடை அணிந்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை பூஜிக்க இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள், அதன் மூலமாக உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் நீங்கவும் நல்ல வருமானம் முன்னேறவும் உங்களுக்கு வாய்ப்பினை உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய பகைவர்கள் யாவரும் தானாகவே விலகிச் செல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் பகைவர்கள் எல்லாம் உங்களிடம் சரணாகதி அடையும் நிலையை உண்டு பண்ணி தரும். உங்களிடம் போட்டியிட்டு வெற்றி அடைய முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு உங்களுடைய பகைவர்களும் எதிரிகளும் வந்து சேர்வார்கள். அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். எப்படி நன்மை உண்டாகும்னாக்கா, போட்டியும் எதிர்ப்புகளும் விலகி உங்களுக்கான வாய்ப்புகள் திறக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிரம்மா. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளியே நமக. செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு இன்று உங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சுகாதாரத்தில் சிறு சிறு கவனங்கள் தேவை. அதனால் உடல் ஆரோக்கியத்தையும் நோய் நொடிகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டால் அதை உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று கவனித்து உங்களது சுகாதாரத்தையும் உடல் நலத்தையும் பேணி பாதுகாப்பது அவசியமாகிறது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பரம் கருணாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, தாயாருக்கு கை கொடுத்து உணவளிப்பது நன்மை தரும். அதாவது உங்கள் அம்மாவிற்கு உங்கள் கையால் உணவளிங்க. அது இன்றைய தினம் உங்களை சிறப்புமிக்கவராய் வளர்த்துவிடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கணிதம் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுத்தரும். ஏன்னா கணிதத்துறைக்கும் கணினி துறைக்கும் இன்றைய தினம் மிகச் சிறப்பாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சஷ்டி கபு காப்பாய் நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குறைஞ்சபட்சம் இன்றைய ஒரு நாளாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கான நல்ல முன்னேற்றத்தை உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள்.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்களுடன் சந்திக்க வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய நண்பர்களை, பழைய நண்பர்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு பண்ணி தரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. இன்றைய உங்களின் உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ ஆதிசங்கராய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நேர்த்தி கடனை தவறாமல் செலுத்துவது நல்லது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். அதுக்கு முன்னாடி உங்களிடம் வைக்கும் ஒரு வேண்டுகோள், மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனால் அடுத்தடுத்த நாள் பார்க்க முடியாத சூழல் உண்டாயிடுது. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நாளும் பார்க்க முடியும். சரி, நாம் இப்போ பார்க்க போகிறது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைய தினம் முடிந்தவரை நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வது நல்லது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வைன் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஹ்ரீம் க்ளீம் சரஸ்வதியை நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் கோபத்தால் பாவங்களும் அந்த பாவங்களால் விளையும் எதிர்மறை பலன்களும் உங்களை பாதிக்கக்கூடுங்கிறத மனதார உணர்ந்து உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வந்தீங்கனாலே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதி அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. மன அமைதி அதிகரிக்கும் நாளாய் உள்ளது அப்படிங்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய மனக்குறைகள் நீங்கி ஒரு நல்ல மகிழ்வை தரக்கூடிய நாளாய் இன்று உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1 முதல் 2 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 18. உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீராமர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கராய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சகவ்யம் அல்லது வாசனை திரவியம், இதை கொண்டு நீங்கள் உங்களுடைய மன மாற்றத்திற்கான சூழலை உண்டு பண்ணிக்க முடியும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி.